செய்யாறு அகதி முகாமில் அடைக்கப்பட்டுள்ள இலங்கை அகதி செந்தூரன் மீண்டும் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை துவங்கியுள்ளார். சிறப்பு முகாம்களில் அடைக்கப்பட்டிருக்கும் இலங்கை தமிழர்கள் அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை துவங்கியுள்ளார். இந்த போராட்டம் குறித்து தொலைபேசி வாயிலாக செந்தூரனிடம் கூடுதல் தகவல்களை நாம் கேட்போம். வணக்கம் செந்தூரன். செந்தூரன், சொல்லுங்க, என்ன கோரிக்கைகளை முன்வைத்து நீங்க உங்களோட உண்ணாவிரத போராட்டத்தை மீண்டும் தொடங்கியிருக்கீங்க? சட்டத்துக்கு புறம்பாக சிறப்பு முகாம்கள் என்ற கிளை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற ஈழத்தமிழ் உறவுகள் விடுதலை செய்யப்பட்டு தங்கள் குடும்பத்தாருடன் சேர்ந்து வாழ அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்னிலைப்படுத்தியும், அடுத்ததாக என்னை இந்த நாட்டை விட்டு போறதுக்கு ஏற்கனவே இந்திய அரசு நாடு கடத்தல் உத்தரவு போட்டிருக்கிறாங்க. பாதுகாப்பற்ற நிலையில் நானும் எனது குடும்பத்தாரும் இந்த நாட்டில் பாதுகாப்புற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால என்னையும் எனது குடும்பத்தாரையும் சர்வதேச ஐக்கிய நாடுகள் அகதியில் ஊரிஸ்தானியிடம் ஒப்படைக்கணும்னு சொல்றீங்க. 2 கோரிக்கை முன்னிலைப்படுத்தி இன்று காலை 8 மணியிலிருந்து கால வரையற்ற அகிம்சை வழியிலான உண்ணாநிலை போராட்டத்தை தொடர்ந்துள்ளேன். உங்கள் கோரிக்கைக்கு ஏதாவது செவி சாய்க்கப்பட்டிருக்கிறதா இல்லது ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? இன்னும் எவ்வளவு நாட்களுக்கு இந்த போராட்டத்தை நீங்க தொடர உத்தேசிச்சிருக்கீங்க? இது பல கட்டமாக இந்த மாதிரி போராட்டங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் வரோம். அரசா இருக்கட்டும், உளவு பிரிவா இருக்கட்டும், மென்மேலும் இந்த மாதிரியான ஒரு கொடுமையை நிகழ்த்தி கொண்டு தான் வராங்க ஈழத்தமிழர்களுக்கு. இந்த முறையாவது நிரந்தரமான ஒரு தீர்வு, அதாவது சட்டத்துக்கு புறம்பாகவே இந்த முகாம்கள் நடத்தப்படுது. இந்த முறையாவது நிரந்தர தீர்வு ஒன்று அரசு தருங்கிற ஒரு நம்பிக்கையில இந்த போராட்டத்தை தொடங்கியிருக்கிறோம். செந்தூரன், வேறு ஏதாவது அமைப்புகள் உங்களுக்கு அந்த போராட்டத்துக்கு உறுதுணையா இருக்கிற மாதிரி இருக்கிறாங்களா? அது பற்றி விவரங்கள் இருந்தா சொல்லுங்க. அமைப்பு சார், எந்த விதமான அரசியல் 20 வருடங்களாக செயல்படுற இந்த முகாம்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண்றதுக்கு எந்த விதமான அரசியல் கட்சிகளோ இல்லாட்டி வேற அரசு சார்பற்ற நிறுவனங்களோ முன்வரல. நாங்களாகவே போராடி எங்களுக்கான தீர்வை நாங்கள் கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல தான் இந்த போராட்டத்தை தொடங்கி இருக்கிறோம். இந்த அகிம்சை போராட்டத்துல மரணமே வந்தாலும் கூட சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்குமே தவிர எந்த சூழ்நிலையிலையும் இந்த போராட்டத்துல பின்வாங்குற அளவுக்கு நாங்க இல்லை.